டுடே ரெசிபி கிச்சடி. ரவை உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நீல் வாக்கில் வெட்டின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம கலருக்கு மஞ்சள் தூள் தான், அதையும் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுட்டு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்பவே உரித்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரவை சேர்த்துட்டோம்னா காய்கறி வேகாது, அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணிங்கிறத ரேஷியோ. இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகுதான் நம்ம ரவை சேர்க்கணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம ரவை சேர்த்து கொஞ்ச நேரத்திலே நல்லா திக்காகி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நம்ம வெந்த பிறகு இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறினோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அமிர்தமாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம்.